தமிழ்நாட்டிலேயே பெரியாரு கலைஞரைத்தான் திரும்ப திரும்ப இந்த சனாதன சக்திகள் தாக்கிக் கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு பெரியாரும் இல்ல, கலைஞரும் இல்ல. ஆனால் பெரியாரையும் கலைஞரையும் சேர்த்து எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு சனாதன சக்திகளால் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் என்று சொன்னால், பெரியாரையும் கலைஞரையும் போல சனாதனத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தலைவர் தமிழகத்திலே அண்ணன் எழுச்சி தமிழர் தான் என்பதை நாம் சொல்லவில்லை, இங்கு இருக்கிற சனாதன கும்பல்கள் சொல்கிறார். நம்ம எதிரிகள் எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற கெச் ராஜா நமக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாருங்கிறதா முக்கியம். கெச் ராஜா அண்ணன் திருமாவளவன் தான் விஷக்கிருமி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்தான் விஷத்தை முறியடிக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் என்பதற்கு அவர் சான்று. தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியவில்லை என்பதை பிஜேபி உணர்கிறார். எனவே பெரியாரை அம்பேத்கரை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இருவரையுமே தமிழர் அல்ல என்று சொல்லிவிட்டு சில சங்கிகளுக்கு கைக்கூலியாக இருப்பவர்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் மறைமுகமாக கால் பதிக்க துடிக்கிறார்கள். பெரியார் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள், அம்பேத்கர் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள், கலைஞர் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள். மூன்று பேரையும் ஒன்றாக கொண்டு எங்கள் தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். சனாதன சக்திகள் தமிழகத்திலே கால் பதிக்க முடியாது.